இந்த திருவிழாவுக்கு நம்ம போகிறோம், குடும்பத்தோடு போவோம். சுற்று வட்டத்துலேருந்து எல்லாரும் திரளான மக்கள் கூடுவாங்க திருவிழாவுக்கு. ஜெகஜோதியாக இருக்கும், மிஸ் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த பெரிய பெரிய எக்ஸிபிஷனுக்கெல்லாம் போனோன்னா பிள்ளைங்களை கவனமாக கூட்டிகிட்டு போகணும். கொஞ்சம் தவற விட்டான் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு செக்ஷனில் போய் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த பிள்ளை தவற விட்ருக்கீங்க, பிள்ளைடைய அடையாளம் இது, இந்த சட்டை போட்டிருக்கு, இந்த கலர் சட்டை போட்டிருக்கு, பிள்ளை நெத்தியில் இந்த அடையாளம் இருக்குது, என்ன ஐடென்டிஃபிகேஷன்லாம் சொல்லுவாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, என்ன தமிழ் பேசுது, ஹிந்தி பேசுது எல்லாம் சொல்லி அடையாளம் சொல்லி வந்து குழந்தைய கூப்பிட்டு போங்க, இங்கே தான் இருக்குன்னுவாங்க. ஒரு பெற்றோர் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க, ஃபங்க்ஷனுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைய அங்கே தவற விட்டுடுறாங்க. தேடுறாங்க, குழந்தை கண்டுபிடிக்க முடியல. 3 நாள் கழிச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்களாம் குழந்தை. எங்கேங்க அது மரியாதை யோசிப்போம். எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகை ஆசரிக்க போகும்போது திரளான ஜனக்கூட்டம் வரும்போல தெரியுது. அதில் இவங்க பஸ்கா பண்டிகை முடிச்சுட்டு போகும்போது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, பிள்ளை வந்து இந்த பிரயாணக்காரருங்க கூட்டம் ரொம்ப எல்லாம் சொந்தக்காரங்களாம் கும்பலாக வருவாங்கல்ல, அவங்கக்கிட்ட இருக்கும் வந்துட்டு திரும்பி போகும்போது ஒரு நாள் பிரயாணம் முடிச்சிடுறாங்க. 1 டே ஜேர்னி பண்ணிடுறாங்க. ஜேர்னி பண்ணி அந்த காலத்துலலாம் என்ன அவங்க கால்நடை இதாக தான் போயிருப்பாங்க. 1 டே ஜேர்னி முடித்து பார்க்குறாங்க, குழந்தை காணும். கூட்டத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள்கிட்டலாம் தேடுறாங்க, இல்லை. திரும்ப பேக் அகைன் எருசலேமுக்கு வந்து தேடுறாங்க. 3 நாள் கழித்து தான் அவரை கண்டுபிடிக்கிறாங்க, ஏசுவாமியை. எப்படி இருக்கும்? தேடுங்கள் கண்டடைவி தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலையில்.